பாஸ்டர் பிரைஸ்லான். உங்களுடைய போஸ்ட் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். உங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சி எல்லாமே நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். யூடியூப், ஃபேஸ்புக் இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குற விதம் கம்மி தான். ஆனால் இந்த ஒரு உலகமே உங்களை பார்த்துட்ருக்கு. அதில் ஒருத்தி நான், என் ஃபேமிலி, என்னை சுற்றி இருக்கிறவங்க. உங்களுடைய வளர்ச்சிகளாக இருக்கட்டும், ஊழிய பாதையாக இருக்கட்டும், உங்களுடைய சாட்சிகள் எல்லாமே நாங்கள் கேட்டு தான் இருக்கோம். இதற்கும் மேலே உங்களுடைய ஃபேமிலியோட அந்த சூழலை கூட நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். நீங்கள் ரீமா எப்படி வாழ்ந்தீங்க, உங்களுடைய அன்பின் அந்த பிரதிபலிப்பு, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள நேசிச்சிங்க, அவங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான டோர், கதவு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்க, அவங்க எப்படி மிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு 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 கப்புள்ஸாக நீங்கள் இருந்து இப்போ திடீர்னு நீங்கள் உங்களோட ஒய்ஃபை ஒய்ஃப்னு நீங்கள் சொல்லும்பொழுது அதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் அவங்க மேலே சொல்லலாம், என்னோடய ஒய்ஃப் சரியில்லை அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல நின்று சொல்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க தப்பு பண்ணாங்களா, அப்போ நீங்கள் பண்ணுறது அதை நாங்கள் என்னன்னு சொல்கிறது பாஸ்டர்? ஏன்னா இதை நான் ஒரு 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 பொண்ணாக இருந்து நான் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் நாளைக்கு நடக்கலாம். நீங்கள் ஒரு 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 முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு பாஸ்டர். நீங்கள் உங்களுடைய சில காரியங்கள் அநேகர் கடைபிடிக்கும் பொழுது இதில் அநேக பெண்கள், அதாவது அவங்களுடைய மனைவிமார்கள் பாதிப்புக்குள்ளாக வரலாம். அப்போ நான் பேச வேண்டிய கட்டாயத்தில், ஒரு பொண்ணாக இருந்து நான் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். நான் அவ்வளோ அன்பாக ஒரு நேசத்தோடு வாழ்ந்த கணவன் மனைவி நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக பிரிறீங்கன்னா இதுக்கு என்ன காரணம்? இது எங்கேருந்து உருவாச்சு? இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் நினைக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் உங்களை கண்டிஷன் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய ஒய்ஃப் ரீமா கண்டிஷன் பண்ணியிருக்கலாம். எனக்கு இது என் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, எனக்கு இது சரியில்லை, பிடிக்கலை, நீங்கள் இதில் லிமிட்டாக இருங்க, நிறைய அட்வைஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கலாம். எனக்கு நான் இந்த காரியத்தினால நான் இடரல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை உங்களுக்குள்ளார அந்த நேரத்தில் ஒரு பிரிவு வந்திருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். அது என்ன காரியம் அப்படின்றது உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். அப்போவே நீங்கள் இதை பேசி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இது இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையை வந்திருக்காது. ஏன்னா உங்களுடைய இருவருடைய பிரச்சனைக்கு ஒருவேளை ஊழியம் கூட ஒரு காரணமாக இருக்கலாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுடைய ஊழியம் வளர்ந்துட்டு இருக்கிற ஊழியம் அநேகர் தொடர்புல வந்திருக்கலாம். அநேக பேரை நீங்க பார்க்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே கேரக்டர் உடையவங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருடைய கேரக்டரோட நீங்க பழகும் போது உங்களுடைய மனைவிக்கு ஒரு வேலை பிடிக்காம இருக்கலாம், கண்டிஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே தன்னுடைய கணவர் இன்னொரு பொண்ணை கேர் எடுக்கிறதோ இல்லை நேசிக்கிறதோ இல்லை க்ளோஸா மூவ் பண்றது, இது எந்த ஒரு பொண்ணுமே விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி காரியங்கள்ல உங்களை அவங்க கண்டிஷன் பண்ணியிருக்கலாம். நீங்க அந்த பாஸ்ட்டுக்கு போகும்போது தான் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியும். ஏன்னா அப்பெல்லாம் வராத ஒரு ஒரு பிரிவு உங்களுக்கு இப்போ பிரிவு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய எண்ணத்துல என்ன நான் யோசிக்கிறேன்னா, உங்களுக்குள்ளார சண்டை வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. அப்பெல்லாம் பிரியாதவங்க இப்போ நீங்க பிரிறீங்கன்னா உங்களுடைய இருதயத்துல 3rd person டீப்பா உட்காந்துட்டாங்க. நீ இல்லைன்னா என்ன, எனக்கு இவ இருக்கிறா. ஸோ நீங்கள் ஈஸியாக முடிவெடுத்துட்டீங்க பிரியறதுக்கு. எங்களுடைய எண்ணத்தில் நாங்கள் இதுதான் வைப்போம். இல்லையா நீங்கள் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்காது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்க சேர்ந்துருவாங்க. நீங்கள் உங்களால் சேர முடியலைன்னா 3rd person உள்ள என்டர் ஆயிட்டாங்க. அப்போ இந்த 3rd person உள்ள என்டர் ஆகும் பொழுது அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்றீங்களே அவங்க பணம் வாங்குறாங்க, பணம் கேட்குறாங்க, பழி வாங்குறாங்கன்னு. நீங்கள் பண்ண துரோகத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்கேயோ இருக்கிற நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க கூட வாழ்ந்த அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்க கூட வாழ்ந்தவங்க, உங்க கூட அத்தனை வருஷமா உங்க கூட ரன் பண்ணவங்க, உங்களை நேசிச்சவங்க, உங்க மேல கேர் எடுத்தவங்க, அவங்க நான் நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி நிக்கிறாளே அப்படின்ற அந்த ஒரு 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 வேதனை நீங்க யோசிச்சீங்க. நீங்க அதை பார்த்து அவங்க வேதனைப்படுறாங்களே அதை நீங்க யோசிச்சீங்க. நீங்க ஈஸியா சொல்லியாரீங்க, எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல, நான் என்னைய காசுனால ஏமாத்துறாங்க, எனக்கு அவ பேரை உண்டு பண்றாங்க, நீங்க ஏதோ ஒரு என் மனைவி
அம்மாவோட அந்த ரிலேஷன் வச்சு ஏதோ தப்பா பேசுனாங்கன்னு கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன காரியம்? எதனால அவங்க பேசணும்? சும்மா எந்த ஒரு பொண்ணுமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நம்ம மேல இருக்கிற தப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எனக்கு ஒருத்தி இருக்கிறாளே அப்படின்றதுக்காக எனக்கு அவ தேவையில்லை, என் மனைவி தேவையில்லை, எனக்கு இன்னொருத்தி இருக்கிறாளே அப்படின்றதுக்காக நீங்க ஈஸியா அவங்க மேல நீங்க என்ன பழிய வேணாலும் போட்டாடலாம். ஏன்னா அவங்க தேவையில்லைன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க அவங்க மேல நிறைய நீங்க ஃபால்ட்டை நீங்க கொடுக்கலாம் நீங்க. ஆனா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம். நீங்க கெடுக்கிறது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு, இன்னொரு பொண்ணு கூட நீங்க வாழணும்னு நெனைக்கிறீங்க. அவங்க அங்க அ அவங்களோட வேதனை உங்களுக்கு தெரியலையா? அவங்களுடைய தனிமை உங்களுக்கு புரியலையா? இன்னொரு பெண்ணுக்கு நீங்க வாழ்க்கை குடுக்கணும்னு என்ன அவசியம்? நீங்க தனித்து நின்னு நீங்க அவங்கள பத்தி குற்றப்படுத்துங்க இல்லைன்னா, உங்க மனைவிய பத்தி. நீங்க அவங்கள பத்தி நீங்க குற்றப்படுத்தணும்னு அவசியமே இல்ல பிரதர். நீங்க ஒரு வார்த்தை கூட ரீமாவ பத்தி இனிமேல் பேசக்கூடாது. ஏன்னா, நீங்க நிக்கிற இடமே எப்படிப்பட்ட இடம்ன்றது நீங்க முதல்ல யோசிங்க. நீங்க தனித்து நின்னு, எனக்கு யாருமே வேண்டாம், கடவுள் மட்டும் போதும்ன்னு சொல்லி நீங்க 1000 பழிய போடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நீங்களே பாவத்துல நின்னுட்டு அவங்கள பத்தி நீங்க குறையே சொல்லக்கூடாது. நீங்க குறை சொன்னா கண்டிப்பா நாங்க அமைதியா இருக்க மாட்டோம். ஏன்னா இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிப்படையுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீங்க கெடுத்துட்டு நீங்க சந்தோஷமா வாழ்றத எங்கனாலே பார்க்க முடியாத பொழுது உங்களுடைய மனைவி அதை எப்படி ஜீர்ணிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையாலுமே ரீபார்னுன்றது நான் அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். நான் ஸ்ட்ராங் லேடியா அவங்க தான் நிக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய பர்த்டே கூட நீங்க அந்த பொண்ணு கூட இருக்கிற போட்டோஸ், அப்புறம் இந்த இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த போட்டோஸ், இதெல்லாம் பார்த்து எப்படி அவங்க ஜீரணிச்சு அவங்களுடைய லைஃப்பை கடக்குறாங்க அப்படின்றது உண்மையாலுமே என்னால நம்ப முடியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்பா இன்னும் என்னென்ன காரியங்கள் அவங்க பார்க்கணுமோ தெரியல. ஏன்னா அவங்களோட இடத்த இன்னொருத்தி ஆக்குபை பண்ணி வாழ்றத அந்த இடத்துக்கு சொந்தமானவங்க பார்க்கும்பொழுது அது ரொம்ப நரக வேதனையானது. அவங்களுக்கு நீங்க பலத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் இன்னும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மாதிரி அநேக பெண்கள் இருக்கலாம். தயவு செய்து உங்களை மாத்திக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் நீங்க விரும்பி போற அந்த வாழ்க்கை உங்களுக்கு கசப்பாச்சுன்னா நீங்க பேக் வர முடியாது. உங்களுக்கு நிரந்தரமானது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட உங்களுடைய உண்மையான மனைவி மட்டும்தான். நீங்க தயவு செய்து உங்களுடைய உங்களுடைய மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்குங்க. தயவு செய்து சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எந்த இடத்துல நிக்கிறேன்? நாளைக்கு உங்களுடைய லைஃப் வேற மாதிரி கசப்பா போச்சுன்னா உங்களால பேக் வர முடியாது. தயவு செய்து யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கடவுள் கொடுத்த துணையை விட்டுட்டு நீங்க இன்னொரு விழா எலும்பு எடுத்து உங்களோட ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது இருக்காது, வாய்ப்பில்லை. ஏன்னா அது ஒவ்வாத ஒரு காரியம். ஆண்டவர் வந்து ஆதாமுக்குன்னு ஏவாள ஆண்டவர் உருவாக்குனாரு. அது போலதான் உங்களுக்குன்னு அவங்கள உருவாக்கிட்டாரு, இணைச்சிட்டாரு. நீங்க இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எடுத்து உங்களுடைய சரீரத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தொல்லையா இருக்கும். உண்மையான தொல்லைய நீங்க இன்னும் உங்க லைஃப்ல பார்க்கல. நீங்க நீங்க சொல்றீங்களே, நான் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதனால நான் வெளியில வரேன். என்ன காரணம்? அப்படி என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எதனால அவங்க அந்த பேச்சு எடுக்கிறாங்க? அதை நீங்க யோசிங்களேன். எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையோ நீங்க அதெல்லாம் விட வேண்டியது தானே. ஊழியத்துல நீங்க 2 பேரும் போக வேண்டியதை எதுக்கு நீங்க வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மட்டும் ஊழியத்துல போயிட்டு இருக்கீங்க? எனக்கு அது ஒண்ணும் புரியல. இன்னொன்னு, நீங்க எடுக்கிற வந்து உங்களை வந்து உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. டாடா டாடான்ட்டுன்னு. அடுத்தது இன்னும் நிறைய பேரு. இவங்க கூட எல்லாம் உங்க மனைவி நான் இன்னி வரைக்கும் பார்க்கல. எந்த போஸ்ட்லயுமே நான் பார்க்கல பாஸ்டர். இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு பிடிக்காத சில நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட தான் நீங்க அட்டாச்சா இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. தயவு செய்து இதெல்லாம் மாத்திக்கோங்க. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நீங்க முன்மாதிரியா இருக்கணும். ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும். இதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களுடைய அபிஷேகத்தை நாங்க பார்க்கிறோம். அந்த அபிஷேகத்தை தயவு செய்து மனிதர்கள் பின்னாடி ஓட வைக்காதீங்க. நீங்க இதுக்குன்னு உங்களுக்கான சில வசனங்களை வச்சு நீங்க சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு பொண்ணா இருந்து நான் பேச வேண்டிய சில காரியங்களை நான் பேசிட்டேன். நான் இதனால மற்ற பெண்களுடைய லைஃப்பும் பாதிப்பாகக்கூடாது. ஏன்னா நீங்க இந்த காரியங்கள் நடக்கும்போது மற்றவங்க இந்த காரியத்தை ஈஸியா எடுப்பாங்க. இதுல பாதிக்கப்படுறது பெண்களுடைய வாழ்க்கை தான். அதனால தயவு செய்து மாத்திக்கோங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.